எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேர் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல என்று சொன்னார். அதிகமாக உலகத்தில் சிதறடிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யூதர்கள் தான் அதிகமாக சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் பலமுறை சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தின் எல்லை எங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் எகிப்துக்கு ஒரு முறை போனார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பாபிலோன் காலத்தில் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அதற்கு பிறகு கிபி 70 அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள், பூமியினுடைய சகல முனைகளுக்கும். அதற்கு பிறகு அதிகமாக சிதறடிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்குற இலங்கை தமிழர்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டார்கள். அவங்க போகாத நாடுகளே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். யூதர்களுக்கு பிறகு அவங்க தான் அதிகமாக சிதறடிக்கப்பட்டார்கள். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு மிக முக்கியமான உலக பிரகாரமான ஒத்துமை இருக்கு இல்லையா, சிதறடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு உணர்த்தினார். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, உம்முடைய ராஜ்யத்திலே சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் உலக பிரகாரமாக மாம்சத்தின்படி சிதறடிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும், இன்னொரு ஜனம் இருக்கிறது. அது ஆவிக்குரிய விதத்திலே சிதறடிக்கப்பட்டதான ஒரு ஜனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இந்த சிதறி போனவர்கள் யார்? ஒரு பக்கம் சிதறி போனவர்கள் என்று சொல்லி பார்த்தால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகளில் சிதறி போனவர்கள் அப்படின்னு யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சபையாரை குறித்து, புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான மிக முக்கியமான வேலை ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லும் போதே, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அப்படின்னு இருக்கு. இந்த சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னா இவர்கள் எல்லாரும் எல்லா பக்கமும் போக வேண்டும்னு அர்த்தம். எல்லா பக்கமும் போகணும். ஆனால் ஆதிகால திருச்சபை 8ஆம் அதிகாரம் வரைக்கும், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சபை சிதறி போகவில்லை. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துலையே தனித்து வாசம் பண்ணும்படி விரும்புகிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கேயும் சிதறி போகாமல் ஓர் இடமா அவர்கள் கூடி உட்கார்ந்து விட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். உலகமெங்கும் சிதறி போக வேண்டிய இவர்கள் தேவாலயத்திலேயும் அங்கேயே கூடி விட்டாங்க. சாலமோன் மண்டபத்தில் சேர்ந்துட்டாங்க. வீடுகளில் எருசலேமை விட்டு இவங்க வெளியவே போகவே இல்லை. அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த அதிகாரம் இப்போ நீங்கள் வாசிங்க. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது நிறைய இன்னைக்கு உள்ள மிக முக்கியமான ஒரு ஆவி அந்த காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ஆவின்னு கேட்டீங்கன்னா, மெகா சர்ச் ஆவி, பெரிய சபையினுடைய ஆவி. அந்த ஆவி அன்றைக்கே வந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் பெருகின துவங்கின போது அப்படியே பெருசாகிட்டே போகிறாங்க, பலிகி பெருகிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அடுத்த தப்பு ஒன்று நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இவங்க சிதறி போய் உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டியவங்க. எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் பின்பு பூமியின் கடைசி பரியந்தம் போக வேண்டியவங்க. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷம் பிறகுச்சு, நாம் எங்கும் சிதறி போகாமல் ஓர் இடமா கூடி ஒரு இடத்துல நம்ம கூடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கூட்டம் பெருசாக ஆக ஆக ஆக்சுவலாக தேவனுடைய சபையினுடைய பிளான் பெரிய சபை கிடையாது, மெகா சர்ச் கிடையவே கிடையாது. பைபிள்லையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. மெகா சர்ச்சுங்கிற கான்செப்டே கிடையாது. தேவனுடைய திட்டம் இவர்கள் பலிகி பெருக வேண்டும் என்பதில் இவர்கள் சிதறி போய் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். எல்லா பக்கமும் இவங்க போய் உலகம் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். ஆனால் இவங்களுக்குள்ள இருந்த இன்னொரு எண்ணம் என்ன அப்படின்னா, நாம சிதறி போகாமல் ஓரிடமா கூடி இருக்கணும். இது மனுஷனுடைய இயல்பு. உதாரணமா ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் பலிகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னாரு. பிசாசு கொடுத்த திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஓர் இடத்தில் அவர்கள் கூடிக்கொண்டார்கள். அவர்கள் கிழக்கே பிரயாணம் பண்ணி அவர்கள் பாபிலோன் என்கிற இடத்துல கூடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு பேர் உண்டாக்கவும் நமக்கு ஒரு நகரத்தை கட்டவும் அப்படின்னு சொல்லி அவங்க வசனம் படுது. அப்போ தேவனுடைய திட்டம் இவங்க பலிகி பெருகி பூமியை நிரப்பணும். பிசாசு அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு திட்டம் கொடுக்குறான். என்ன சொல்றது, நான் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு அப்படின்னு, எங்கேயும் சிதறி போகாம ஓர் இடமா இருந்து ஓர் சிட்டி கட்டி, அந்த ஒரு சிட்டியில ஒரு கோபுரத்தை கட்டி நாம இங்க ஸ்பிரிச்சுவலா இங்கேயே ஒன்னா கூடி வாசம் பண்ணுவோம். இதுதான் மெகா பிளான். இந்த மெகா பிளானுடைய திட்டம் பிசாசுது. இந்த பிளானை அப்படியே கொண்டு எங்க போறோம்னா சர்ச்சுக்குள்ள போடுறான். சர்ச்சுக்குள்ள போட்டு இவங்க எல்லாம் என்ன டிசைட் பண்றாங்க, நாங்க எல்லாம் ஒன்னா கூடி இருப்போம், ஒரே இடமா இருப்போம், அப்பம் விடுவோம், நம்ம உபதேசம் பண்ணுவோம். எல்லாம் ஸ்பிரிச்சுவல் தான். இதுல எதுவுமே உலக பிரகாரமான பாவமே கிடையாது, எல்லாம் ஸ்பிரிச்சுவல் தான். ஆனா இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு,
அங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாரு. நான் இப்பவும் சொல்லுவேன், சபைகளுக்குள்ளே கர்த்தருடைய திட்டத்தின்படி சபை நடக்காவிட்டால் சபையில பிரச்சனை வரும். அங்கே பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த உடனே 6ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை வருது. 8ஆம் அதிகாரத்தில் சபை கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிச்சு, சிதறி போக தொடங்கிருச்சு. இவங்க என்ன பண்றாங்க, அடுத்து ஒரு கார்ப்பரேட் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. என்ன கார்ப்பரேட் வேலையை ஆரம்பிக்கிறாங்க? வசனம் சொல்லுது பாருங்க, அந்த 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமலும் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானம் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைகளை ஏற்படுத்துவோம். இப்போ கார்ப்பரேட் உருவாகுது. நாங்க சிஇஓஸ் மேல உட்காந்துப்போம், நாங்க கமிட்டி, நாங்க மேல இருக்கிறதான ட்ரஸ்ட், நாங்க மேல உட்காந்துப்போம், கீழே வேலைக்கு ஆள் செட் பண்ணுங்க. ஆனா ஆள் எப்படி இருக்கணும்? ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனிக்கிறதா இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் பீப்புளா இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? அவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க. பந்தி விசாரிப்பு, யாருக்கு என்ன சாப்பாடு போடணும், இன்னைக்கு என்ன மெனு, 7 நாளைக்கு என்ன மெனு, அப்புறம் 7ஆம் நாள் நம்ம கூடி வந்து தேவனை ஆராதிக்கணும், முடியும் போது என்ன சாப்பாடு போடணும், வரவங்களுக்கு என்ன வெல்கம் ட்ரிங்க், எல்லாம் பிளான் பண்ணுங்க. இப்போ அவன் ரட்சிக்கப்பட்ட அதுக்கு தானே வந்தான் உள்ள. இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டு எதுக்கு வந்தான்? பந்தி விசாரிப்பு செய்வா வந்தான். இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டு எதுக்கு வந்தான்? உள்ளுக்குள்ள அவன் உள்ளுக்குள்ள மற்ற வேலையை பார்க்க வந்தான். அவன் வந்தது சீஷன் ஆகி போய் ஜனங்களை சீஷன் ஆக்குவதற்கு, அதுக்கு தான் உள்ள வந்தான். ஆனா என்ன திட்டத்தை பிசாசு அங்க போட்டான்? பாபிலோன்ல இருந்த திட்டத்தை இங்க போட்டான், சிதறி போகாதபடிக்கு. நமக்கு வேலை என்ன தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு ஒண்ணு சொன்னா பிசாசு அதுக்கு ஆப்போசிட்டா செய்ய சொல்லுவான். தேவன் ட்ரெஸ் போடாம வச்சா பிசாசு ட்ரெஸ் போட சொன்னான், இதான் திட்டம். சரின்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? தோல் உடைகளை செய்து கொடுத்தாரு. பிசாசோட திட்டம் தெரியுமா? ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லுவான். இப்ப ட்ரெஸ்ஸை கழட்டுறது பிசாசோடைய திட்டம். நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆவி பேசும், ஒன்னு செய்யும், அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மூலம் பூசும், அதுக்கு 2 வசனத்தை கையில எடுத்துக்கிட்டு பைபிள் என்ன சொல்லுதோ அதுக்கு அகைன்ஸ்டா பேசுறதே ஒரு குரூப். இது வேற யாராலையும் உண்டாக்கப்படுவதல்ல, பிசாசால் உண்டாக்கப்படுவது. இது உள்ள ஒரு பாபிலோன் ஆவி கிரியை செய்யும். நான் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு எல்லாம் ஒன்னா இருக்கணும். ஆண்டவரே கடைசியில பாக்குறாரு, ஏப்பா நான் உங்களை கூப்பிட்டது எருசலேம்ல மெகா சர்ச் உண்டாக்குறதுக்கு இல்ல, எருசலேம்ல ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி மேல 12 பேர் அந்த ட்ரஸ்ட்டுக்கு மெம்பர், கீழே அதுக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு இல்ல. நான் உங்களை கூப்பிட்டது சிதறி போய் பூமி எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, எல்லா பக்கமும் சுவிசேஷம் போகணும். எருசலேம்ல மட்டும் இருக்கக்கூடாது, வேர்ல்டு வைட் போகணும். விஷன், வேர்ல்டு வைட் விஷன். இந்த விஷனை அவர்கள் பிசாசு ரொம்ப அழகா லாகா மாத்திட்டான். அப்பதான் இந்த ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுபாவங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, இருக்க வேண்டிய சுபாவம் என்ன? அது யூதனுக்காக இருக்கட்டும், சபைக்காக இருக்கட்டும், கர்த்தர் வச்சிருக்கிற மிகப்பெரிய சுபாவம் சிதறி போய் சுவிசேஷம் சொல்லணும். அவர்கள் சிதறி எங்கும் பரம்பி இருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய திட்டம் பரம்புவது, பலுகுவது அல்ல. பழைய ஏற்பாட்டில் தான் பலுகுவது, புதிய ஏற்பாட்டில் பரம்புவது. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு சர்ச்சு பரம்பல, பலுகுது. எல்லாருக்கும் சர்ச்சு பலுகணும்னு ஆசை இருக்கு, பரம்பணும்னு ஆசை இல்லை. சபைக்கு ஒரு சபை அப்படியே அடுத்து ஒரு மரம் பாருங்க. சில மரத்தில் நீங்க பாருங்க, நீங்க மலையில் போகும்போது பார்ப்பீங்க, உயரமா இருக்கும், நீட்டா போயிட்டே இருக்கும், ஒரு கிளையுமே இருக்காது, கீழே பார்க்கறதுக்கு பிரமிப்பா இருக்கும். ஆனா அந்த மரத்தால பறவைகளுக்கோ மனுஷனுக்கோ எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது மழை பெய்ய வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஆனா உலக பிரகாரமா பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரயோஜனமும் அந்த மரத்தால இருக்காது, ஒரு கிளையும் இருக்காது, அது உயரமா போயிட்டு இருக்கும். ஆனா சில மரம் பாருங்க, கொஞ்சம் தான் உயரம் இருக்கும், ஆனா கிளை விட்டுக்கிட்டே போகும், ஒவ்வொரு கிளையிலையும் கனி விட்டுக்கிட்டே போகும். அப்ப அந்த கிளை விட கனி விட அது பரம்பும் போது மனுஷர்களுக்கும் பிரயோஜனம், பறவைகளுக்கும் பிரயோஜனம், மிருகங்களும் வந்து அடையும், எல்லாம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அதுதான் ஆசீர்வாதம்னு பைபிள் சொல்லுது. சபை நிறைய பலுகுவது ஆசீர்வாதம் அல்ல, பரம்புவது ஆசீர்வாதம். எல்லா பக்கமும் போகணும், விஸ்தாரமாகணும். சபை ஒரே சபை 1000 பேரோடு இருப்பதை விட 100 பேரோட 10 சபை இருப்பது ஆசீர்வாதம். அதான் நல்லது தெரியுமா? அப்படி போக 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 ஒவ்வொரு சபையிலிருந்து ஒரு ஊழியக்காரர் உருவாகுவான், ஒவ்வொரு சபையிலிருந்து இன்னொரு கிளை சபை உருவாகும். முடியும் போது பார்த்தீங்கன்னா 1000 சபை இருக்கும், ஆனா எல்லா இடத்திலும் சபை இருக்கும். இந்த பரம்புவது கர்த்தருடைய திட்டம். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற மிக முக்கியமான வேலைகளில் ஒன்று சிதறி போவது. சிதறி போனவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இது சபையினுடைய மிக முக்கியமான வேலை. ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆரம்பத்திலிருந்து யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே இன் ஒன் பிளேஸ். அந்த ஒரு இடத்துல உட்காந்தாச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு ஆள் ஒரே இடத்துல உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே பிளேஸ் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, உட்கார அந்த ஆளுக்கு என்ன ஆகும்? ஒபிசிட்டி வரும், நல்லா குண்டாகும். ஆனா குண்டா ஆக வியாதி வர தொடங்கும். அப்புறம் இன்னும் மூவ் ஆகாம ஒரே இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து பெட் சோர் வரும், கடைசியில் அந்த சபை செத்தே போகும். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. சபை மூவ் ஆகிட்டே இருக்கணும், இங்கிருந்து ஆட்கள் போய்கிட்டே இருக்கணும், உள்ள வெளியே போக போக உள்ள ஆள் வந்துகிட்டே இருக்கும். சபை ஒரு மேனுஃபேக்சரிங் பிளேஸ் மாதிரி, ஒரு யார்டு மாதிரி,
உள்ளுக்குள்ள வரவங்க எப்படி வருவாங்க? அவிசுவாசி விசுவாசியா உள்ள வருவான். விசுவாசி சீஷனாக மாறுவான். சீஷன் ஊழியக்காரனாய் மாறுவான். ஊழியக்காரன் வெளியே போகவான் ஒரு பேட்ச், இன்னொரு பேட்ச் அவிசுவாசி விசுவாசியா உள்ளே வருவான். இது உள்ளே வரவும் இது வெளியே போகவும் கரெக்டா இருக்கும். ஃபேக்டரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், அதுபாடு நடந்துகிட்டே இருக்கும். யோசித்து பாருங்க, இப்போ உள்ளுக்குள்ள கார் வந்துகிட்டே இருக்கு ஷோரூமுக்கு, ஆனா வெளியவே போல என்ன ஆகும்? ஃபேக்டரி மேனுஃபேக்சர் மட்டும் நடக்குது, வெளியே இருந்து ஆள் உள்ள வந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? கார் நிக்க வைக்க இடம் இல்லைன்ட்டு ஷோரூமை பெருசாக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் பெருசாக்குறோம். ஷோரூம் பெருசாகுது தம்பி. எத்தனை கார் வெளியே போயிருக்குது, எத்தனை மேனுஃபேக்சரிங் போஸ்ட் வெளியே போயிருக்குது, எத்தனை ஊழியக்காரன் உருவாகி இருக்கிறான், எத்தனை சபை உருவாகி இருக்குது. உங்களை ஆண்டவர் உள்ள கொண்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எதுக்கு கொண்டு வந்தாரு? இந்த சபைக்குள்ள இருந்தால் தேவ திட்டத்தை உங்களை கொண்டு செய்வதற்கு கர்த்தருக்கு வசதியாக இருக்கும். உங்களை வச்சு இந்த சபையில செய்ய முடியும். அதுக்கு தான் கர்த்தர் கூட்டு வந்தார். அந்த காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் உங்களை இங்க வச்சிருப்பாரு, வச்சு உருவாக்குவார். அது நீங்கள் வெளியே போய் ஊழியம் செஞ்சாலும் சரி, இல்ல சபைக்குள்ளேயே இணைஞ்சு நீங்க ஊழியம் செஞ்சாலும் சரி, ஆக மொத்தத்தில் நீங்கள் இங்கே வந்தது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக மட்டும்தான். பல நேரங்களிலே கர்த்தர் உங்களை பல இடங்களுக்கு சிதறி போக பண்றார். நல்லா தாங்க இருந்துச்சு அந்த ஏரியால வீடு, திடீர்னு ஓனர் என்ன காலி பண்ண சொல்லிட்டார். ஏன் பண்ண சொன்னாரு? எதனால பண்ண சொன்னார்? பார்த்தா நாங்கள் வேற இடத்துக்கு போயிட்டோம், அங்கே ஒரு வீடு கிடைச்சது, நல்ல வீடு, ஆண்டவர் எங்களை அங்கே கூட்டிட்டு போனார், கர்த்தர் நல்ல வீடு கிடைக்க பண்ணார். எதுக்கு கிடைக்க பண்ணார்? ஏன் அங்கே கொண்டு போக பண்ணார்? அந்த இடத்தில் உங்களை வைத்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். அந்த ஏரியாவுக்கு சுவிசேஷம் நீங்க சொல்லணுங்கிறது கர்த்தருடைய திட்டம். சிதறி போனவர்கள் எங்கும். பல நேரங்களில் சகோதரிகள் சாட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் இந்த குடும்பத்தில் வந்துட்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இந்த குடும்பத்தில் யாருமே என்ன செய்யல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. நீங்க ஆப்போசிட்டா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க உங்க வாழ்க்கையை. ஆக்சுவலா பிளான் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு உங்க ஒரு ஆளை வச்சு தான் அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிக்கணுங்கிறதா கர்த்தருடைய திட்டம். உங்களை எதுக்கு உங்களை சிதறி போக பண்றாரு? உங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து கொண்டு போய் ஏன் அந்த வீட்டில் விட்டாரு? உங்க அப்பா அம்மா வீட்டில் நீங்க ரொம்ப நல்லா தானே இருந்தீங்க, நீங்க அங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமா தான் பேசினாரு, கர்த்தர் நல்லா தானே வச்சிருந்தாரு. எதுக்கு கொண்டு போய் அந்த ஏரியால விடுறாரு? அங்க விடும்போது கணவர் ரட்சிக்கப்படாத, ஒரு மாமியார் ரட்சிக்கப்படல, மாமனார் ரட்சிக்கப்படல, யாருமே ரட்சிக்கப்படல, நான் மட்டும் நடுவில் இருக்கிறேன். ஏன்? நீங்க ஒரு ஆள் தான் கர்த்தருக்கு கீ, நீங்க ஒரு ஆள் தான் கர்த்தருடைய திட்டம். சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் தேவனை அறியாதவர்கள், அறிந்த உங்க ஒரு ஆளை வச்சுதான் அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிக்கணும். அதான் கர்த்தருடைய திட்டம். ஆனா உங்களுக்கே பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு? ஐயோ, இந்த குடும்பத்தில் இருக்கிறோமே, நம்ம ஜெபிக்க முடியுமா, வேதம் வாசிக்க முடியுமா, நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? கொஞ்ச நாள் உபத்திரவம் இருக்கும், ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நடக்கும், நீங்கள் அவர்களை போல மாற மாட்டீர்கள், உங்களை போல அவர்கள் மாறுவார்கள். கர்த்தர் அதுக்கு தான் உங்களை சிதறி போக பண்ணினார். எதுக்கு உள்ள கூட்டு போனார்? அதுக்கு தான் கூட்டு போனார். எதுக்கு வந்து ஒரு ரட்சிக்கப்படாத ஆபீஸுக்குள்ள உங்களை ஒரு ஆளை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு? நீங்க ஒரு ஆள் தான் அந்த மொத்த ஆபீஸுக்குமான கீ. உங்க ஒரு ஆளை வச்சு தான் அந்த முழு ஆபீஸையும் கர்த்தர் சந்திக்க முடியும். உங்க ஒரு ஆளை வச்சு தான் அந்த குடும்பத்தை ரட்சிக்க முடியும். இன்னைக்கு நம்ம கர்த்தர் சிதறி போக பண்றதுக்கான நோக்கம் தான். நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எங்கேயும் போயிடக்கூடாது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரே இடத்துல உட்காந்துக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, சிதறிலாம் போகக்கூடாது. அதுவும் கொஞ்சம் நம்ம வளர ஆரம்பிச்சு ஒரு நம்ம சுத்தி ஒரு 20-30 பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒண்ணு மண்ணா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீங்க ஒன்னா இருந்தா மண்ணா தான் இருப்பீங்க. சொல்லும் போதே நம்மால் சொல்றான், ஒண்ணு மண்ணா இருக்கணும். நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா மண்ணா இருப்பீங்க. பைபிளை பொறுத்த வரைக்கும் புதிய ஏற்பாடு ஒருமனப்பட்டு நாம ஜெபம் பண்ணோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒருமனப்பட்டவங்க அத்தனை பேரும் அந்த வேலை முடிஞ்ச உடனே சிதறி போயிடணும். 120 பேர் 40 நாள் ஒன்னா கூடி 50வது நாள் அங்க பரிசுத்தாவி இறங்கிட்டார். ஆனா அவங்க எப்படி இருந்தாங்களா? ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்திருந்தார்கள். ஆனா பரிசுத்தாவியானவர் வந்த பிறகு 120 பேருக்கு அங்க வேலை கிடையாது. ஆளாளுக்கு ஒரு பக்கம் புறப்பட்டு போனோம். ஒரு ஆளு ஒரு நாட்டுக்கு போனா போதும், ஒரு நாட்டை தலைக்கீழாய் மாத்துக்கிறவன் அந்த ஒரு ஆள் தான். அவன் ஒருவனை கண்டு கர்த்தர் அந்த நாட்டையே மாத்திடுவார். 120 பேர் 120 நாட்டுக்கு போயிருந்தா 120 நாடும் கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கும். நம்ம கிறிஸ்தவ நாடா மாத்திரம் நம்ம வேலை இல்ல, ஜனங்களுக்கு கிறிஸ்துவை சொல்லுவது, அதான் நம்ம வேலை. அப்ப நம்முடைய வேலை என்ன? சுவிசேஷம் சொல்லுவது. அதுக்கு தான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் கூட்டு போறாரு. நீங்க ஒரே இடமா உட்காந்து அப்படியே ஒரு இடத்துலயே அப்படியே ஓட்டி முடிச்சிடணுங்கிறது ரொம்ப ஆசை. அப்போ ஆமானுக்கு நல்லா தெரியுது, ஒரு கூட்டம் சிதறி பரம்பி இருக்கிறது. அந்த கூட்டம் ஒருவித ஜனங்கள் சிதறண்டு பரம்பி இருக்கிறார்கள். இதான் நம்மளை பத்தின சாட்சியா இருக்கணும். நம்மளை பத்தின சாட்சியா தான் அப்படியே பரம்பிட்டே இருக்கணும், சிதறிட்டே இருக்கணும். நாம சிதறதுக்கு நீங்க ரெடியா இல்ல. நாம சிதறவும் கர்த்தரே சில நேரத்தை சிதறவும் பண்றார். காரணம் என்ன தெரியுமா? நாமளே பரம்பிட்டா கர்த்தர் நம்மளை சிதற பண்ண மாட்டார். முடிவெடுக்கணும். கர்த்தர் என்னை எதுக்கு இந்த சபைக்கு கூட்டிட்டு வந்தார்? நான் இந்த சபையில 35 வருஷமா விசுவாசியா இருக்கிறேன், பேர் வாங்க வரவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வந்திருக்கிறேன். 35 வருஷத்துல நான் வளர்ந்திருக்கணும், கர்த்தர் விரும்புகிற இடத்தை அடைஞ்சிருக்கணும், என்னை கொண்டு கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருக்கணும். சபைக்குள்ள அத்தனை பேரும் சீசனா தான் இருக்கணுமே ஒழிய வெறும் விசுவாசியா இருப்பதற்கு கர்த்தர் அழைக்கவே இல்லை. விசுவாசி என்பது பேசிக் லெவல், அதுக்கு அடுத்த லெவல் சீசன், அதுக்கு அடுத்த லெவல் ஊழியக்காரன். அந்த இடத்துக்கு நம்ம அத்தனை பேரும் வரணும். அப்படி வரும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போவார். அல்லேலூயா. இது முதலாவது ஒரு விசுவாசி ஒரு சபைக்குரியதான குணாதிசயம்.
ஆமானுக்கே தெரிஞ்சிருக்குது, நமக்கு தான் தெரியல. சிதறுண்டு பரம்பி இருக்கணும்னு சொல்லி. இரண்டாவது வாசிங்க, அதே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எஸ்தரின் புஸ்தகம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரவி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. 127 நாடுகளை அரசாளுகிற ராஜா. அந்த 127 நாடுகளில் உள்ள எல்லா ஜனங்களிலும் இந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? விகற்பமாய் இருக்கிறார்கள். அவங்க பழக்க வழக்கத்துக்கும் இவங்க பழக்க வழக்கத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவன் வேற, இவன் வேற. இதுதான் சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டிய சாட்சி. ஒரு சபையை பத்தி புறஜாதியார் என்ன சாட்சி கொடுக்கணும் தெரியுமா? உலகம் வேறு, சபை வேறு. உலகத்தின் பழக்கத்துக்கும் சபையின் பழக்கத்துக்கும் விகற்பமா இருக்கு. இவங்க எக்ஸ்ட்ரீம்லி வேற மாதிரி இருக்கும். இவனை புரிஞ்சுக்கவே முடியலங்க. சர்ச்சு வேற மாதிரி இருக்குது, உலகம் வேற மாதிரி இருக்குது. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற அடையாளம். சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அப்ப உலகத்துல இருக்கிற எந்த பழக்க வழக்கத்துக்கும் சபை ஒத்து போகாது. ஸ்பிரிச்சுவலி அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க, அப்ப நாங்க சாப்பிட மாட்டோமா? அது இல்ல. உலகம் ஒன்று இருக்கு, உலகத்தில் உண்டானவைகள்னு கொஞ்சம் இருக்குது. அதுக்கும் சபைக்கும் என்ன கிடையாது? சம்மந்தமே கிடையாது. இது வேற மாதிரி ஆக்டிவிட்டிஸ். இது உள்ள இருக்கிற குணாதிசயம் வேற. உலகத்தான் உலகத்தை சுதந்திரிப்பதற்கு போராடுவான், சபையோ பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு போராடும். இந்த ஜனங்க விகற்பமா இருக்காங்க. ஏன்? அவன் பேசும்போதே வேற மாதிரி பேசுறாங்க. அவனை புரிஞ்சுக்க முடியல. என்ன பேசுறான்? உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதுங்கிறான். ஏங்க, நாம பூமிக்குரிய ராஜ்யத்துக்கு தானே போராடிட்டு இருக்கிறோம். இவன் என்ன புதுசா வேற ஒரு ராஜ்யங்கிறான்? அப்போ எங்களுடைய ராஜா யாரு? அவன் வேற ஒண்ணு சொல்றான். ஏன்? பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி இயேசு கிறிஸ்துங்கிறான். அவன் வேற ஒரு ராஜாவை சொல்லிட்டு இருக்கிறான். இல்லைங்க, இந்த அவங்க இங்க ஒரு ரசிகரா இருக்கிறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ரசிகரா இருக்கிறாங்க, அந்த ஒரு அரசியல்வாதிக்கு ரசிகரா இருக்கிறாங்க. இவன் எவனையுமே மதிக்க மாட்டாங்க. இவன் முழுக்க முழுக்க இயேசுநாதருக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறான். கேட்டா இயேசுநாதர் தான் என் தலைவருங்கிறான், இயேசுநாதர் தான் எனக்கு எல்லாமேங்கிறான். இவன் வேற மாதிரி இருக்காங்க. இவனை புரிஞ்சுக்கவே முடியலங்க. ஏதாவது பேசினா நித்திய ஜீவனுங்கிறான். அப்ப நாங்களாம் உயிரோட இல்லையா? நீ உயிரோட இருந்து செத்த வேண்டாம், நான் செத்து உயிரோட இருக்கிறேன்றான். புரிஞ்சுக்கவே முடியல இவனை. உலகத்தார் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி செத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் உலகத்துக்கு சாக வேண்டும் என்று சொல்லி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம வேற, உலகம் வேற. அவர்கள் தங்கள் சரீரத்தை காப்பாற்றி தங்கள் ஆத்மாவிலே செத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சரீரத்தை சாக கொடுத்து ஆத்மாவை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். நாம ஆப்போசிட்லி வேற. அவன் அழியும்னு தெரிஞ்சு இந்த உலகத்தில் உள்ளதுக்காக ஓடுவான் கடைசி வரைக்கும். நமக்கு அழியாதுன்னு தெரிஞ்சு நாம் அதை நோக்கி தான் ஓடணும். இது அழியும், இதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ இத மேல அவனுக்கு ஒரு ஆசையும் இல்லைங்க. என்ன பண்ணாலும் இவன் வேற மாதிரி இருக்கிறான். எஸ்தருக்கும் வேற ராஜகுமாரத்துக்கு என்னங்க வித்தியாசம்? அவங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க, கேட்டு வாங்கிக்கிறாங்க. எஸ்தர் எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்குது. அந்த அம்மா எதை கொடுத்தாலும் வாங்க. இந்த பொண்ணு ஏன் இப்படி வித்தியாசமா இருக்குது? 127 நாட்டில் வாழ்ந்த யூதர்களும் மற்றவங்களும் வித்தியாசமா இருந்தாங்கல்ல. அப்ப எஸ்தரும் எப்படிதான் இருக்கணும்? வித்தியாசமா. ஏன்னா அவளும் அந்த 127 நாட்டுக்குள்ள இருக்கிற யூத பெண் தானே, அவளும் வித்தியாசமா தானே இருக்கணும். மற்றவங்களுக்கு இவளுக்கு என்ன வித்தியாசம்? மற்ற ராஜகுமாரத்திகள் எல்லாரும் என்ன வேணாலும் வாங்கிப்பாங்க, கேட்டு வாங்குவாங்க. ஏகா பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏமா உனக்கு ஒண்ணு வேணாங்க. என்னம்மா நீ ஒண்ணு வேணாங்கிற? ஏதாவது ஒண்ணு நீங்க என்ன வச்சிருப்பீங்க? உனக்கு அதை மட்டும் கொடுங்க போதும். ஏமா உனக்கு வேற எது மேல ஆசையே இல்லையா? ஒரு ஆசையும் இல்லை. என்னம்மா இப்படி சொல்ற? ஒரு ஆசையும் இல்லைங்க. நம்ம கணக்கே வேற. உலகத்தில் இருக்கிறவெல்லாம் நல்லா வாழும்னு ஆசைப்படுவான். இந்த ஜனம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சிலுவையை சுமக்க ஆசைப்படும். அதுதான் விகற்பமான ஜனம். பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கும் இந்த ஜனம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் இது தரிக்காது. ஆனா ஒரு காலத்துல பிரசங்கம் பண்ணும்போது ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது இந்த உலகம் சொல்லுச்சு, இவர்கள் பிரசங்கம் விகற்பமா இருக்கிறது. என்ன விகற்பம்? இவன் பேசுறது எல்லாமே வேற மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, யோவானுடைய தரிசனத்தை பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு? யோவானுடைய தரிசனம் எப்படி இருக்கு? 7 தலை 10 கொம்பு, ஒரு அம்மா வானத்தில் நிக்குது, 12 நட்சத்திரம் இருக்கு, சூரியனை அணிந்திருக்குது, அப்புறம் சந்திரனை நிக்குது. என்னப்பா தரிசனம்? விகற்பமா இருக்குதேப்பா, வித்தியாசமா இருக்குதேப்பா, ஒண்ணுமே புரியலையப்பா. அதுதான்ப்பா நாங்க, அதான் நாங்க. அவன் எதை நேசிப்பான்? பவுல் எதை நேசிப்பான் தெரியுமா? சாவு எனக்கு ஆதாயம், நான் தேகத்தை விட்டு பிரிய ஆசைப்படுகிறேன், என்னை விட்டுருங்க நான் போறேன்றான். உலகத்தான் என்ன ஆசைப்படுவான் தெரியுமா? எப்படியாவது காப்பாத்துங்கம்பான். ஒரு காலத்துல சபையில பாடுற பாட்டுல இருந்து மெசேஜ்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஜனங்க ரொம்ப வித்தியாசமா இருக்குதே, இது வேற மாதிரி இருக்குதே. இவன் வாயில கபடம் இல்லையே, இவன் உலகத்தான் இல்லையே, இவன் ஆசை முழுக்க பரலோகத்தை பத்தி இருக்குதே, பூமியை பத்தியே இல்லையே. ஒரு கூட்டம் இருக்கிறது, அது உலகத்தை பத்தி பேசாது. ஒரு கூட்டம் இருக்கிறது, அது உலகத்தை விரும்பாது.
ஒரு கூட்டம் இருக்கிறது, அது சிலுவை சுமக்கிற கூட்டம். மற்ற 127 நாட்டில் இருக்கிற ஜனங்களிலும் இவர்கள் விகற்பமாயிருப்பாங்க. அத்தனை பேர்லையும் இவன் டிஃபரண்ட், இவன் வேற மாதிரி இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிற கூட்டம். உங்களை என்னையும் கர்த்தர் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். அப்படி சாட்சி வரணும். எல்லாமே டிஃபரண்ட். அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்துட்டா ஒரு நாள் உங்களை பற்றி அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இவங்ககிட்ட போனால் வேற பேச மாட்டாங்க, இவங்ககிட்ட போய் உட்காந்தா வேற எதையும் இருக்காது, அந்த சபைக்கு போனால் இப்படித்தான் இருக்கும்னு நம்ம பார்த்தா சாட்சி வெளியே போயிடும். அதான் ஆமானுடைய சாட்சி. ஆமான்னு சொல்கிறான். அந்த ஜனமே கொஞ்சம் வித்தியாசமான ஜனங்க, விகற்பமான ஜனம். அது யாரோடையும் கலக்காது. அது பழக்க வழக்கம்லாம் எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி இருக்கிறவர்கள் நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பைத்தியமாக தான் தெரிவோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் ஒரு நாள் வரும், எங்கள் வேஷம் உலகத்துக்குரியதல்ல, மண்ணின் சாயலை நான் கலைந்தே விண்ணின் சாயலை நான் அடைவேன். என்ன அங்கே பார்க்கும் போது தான் தெரியும், ஓ நீங்கள்லாம் இந்த ஊர் ட்ரெஸ் போட்டுருந்தீங்களா, ஓ நீங்கள்லாம் இந்த ஊருக்காரங்களா, அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறீங்க. சில நேரத்தில் சில ஆட்கள் நம்மகிட்ட பேசும்போது கேட்போம்ல, என்ன உங்கள் தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் இலங்கையிலேருந்து வந்தீங்களா, நீங்கள் நார்த் இந்தியாவா, உங்கள் தமிழே வேற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம அந்த ஊருக்கு போனால் அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்களும் அதே தமிழ் பேசியிருப்பாங்க. அப்போ தான் தெரியும், ஓ இதுதான் அந்த தமிழா. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளை பார்க்கிறவர்கள் கொஞ்சம் விகற்பமாய் பார்ப்பார்கள், கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. கொஞ்சம் சொல்லுவான், சும்மா இருந்தாலும் அப்படி தாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் உதவாதும்பா. ஒரு நாள் வரும், நம்மை போன்றவர்கள் மட்டும் இருக்கிற தேசம் ஒன்று வருகிறது. அங்கே போனால் தான் தெரியும் நாம் அந்த தேசத்தின் சாயலுக்காக இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி. அல்லேலூயா. 127 நாட்டுக்குள்ளே இருப்போம், இந்த பூமிக்குள்ளே தான் இருப்போம். ஆனால் பூமியின் சாயல் நமக்குள்ளே வராது. இது கொஞ்சம் தனித்து வாசம் பண்ணுகிற கூட்டம். ஆமென். ரெண்டாவது ஆமன் பார்க்குறாரு, இது வேற, இந்த ஜனங்கள் விகற்பமாக இருக்கிறார்கள். மூன்றாவது வாசிங்க, 3:8 வாசிங்க பாப்போம், எஸ்தர் புஸ்தகம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. இது அதை விட மோசம். அவர்கள் ராஜாவின் சட்டங்களை என்ன செய்ய மாட்டாங்க? எந்த சட்டத்தை கை கொள்ள மாட்டோம் தெரியுமா? எங்களுக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, சகல துரைத்தனங்களும் அவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவே சட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சார்ல, ராயனுக்கு ஒரு ராயனுக்கும் தேவனுக்கு ஒரு தேவனுக்கும் கொடுங்க, கட்ட வேண்டிய டாக்ஸை கட்டுங்கிறார். கட்டித்தானே இருக்கிறோம், நம்ம எல்லாம் கட்டித்தானே இருக்கிறோம். அப்போ ராஜாவின் சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன? அது எதை குறிக்குது? இப்போ நாம என்ன ராஜாவின் சட்டத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிறோமா? இல்லைங்க. ராஜா நீங்க சொல்ற சட்டத்துக்குலாம் நாங்கள் ஓகே, எங்க பைபிளுக்கு அகைன்ஸ்டா நீங்க ஒரு சட்டம் போட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு கீழ்ப்படிய முடியாது. அந்த சட்டத்துக்கு நான் கீழ்ப்படிய முடியாது. இல்லை, நீங்கள் நான் வைத்திருக்கிற சிலையை நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டும், முடியாது. நான் இப்படி சொல்றேன், ராஜாவின் சட்டத்துக்கு கீழ்ப்படியது இல்லையா? ராஜாவின் சட்டத்துக்கு எதுக்கு கீழ்ப்படியணுமோ அதுக்கு தான் கீழ்ப்பட முடியும். நீ ஒரு சிலையை வச்சு வணங்கினா நாங்க எப்படி வணங்குவோம்? வணங்க மாட்டோம்ல. எங்களால முடியும். நெருப்பத்தை போட்டு போ, உங்களை யார் காப்பாற்றுவா? காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தாமல் போனாலும் சரி, நீ வச்ச சிலையை நாங்க வணங்குறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ராஜாவை தவிர வேற யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ண முடியாது. அப்படியா? உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. இல்லை என்றால் சிங்க கபியில் தூக்கி போடுவோம், சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டு பக்கம் வாங்க. ஏன் அதே மாதிரி ஜோம் பண்ணுவோம்? இல்ல, ராஜா சொல்லியிருக்கார் தெரியுமே, ராஜாவின் சட்டத்தை தானியேல் அறிந்து, இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு. இப்ப தானியேல் சட்டத்தை மீறாரா இல்லையா? தானியேல் சட்டத்தை மீறாரா இல்லையா? அவரை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை மீறாங்க. உலகத்தை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு சட்டம் எழுதி கொடுத்தாச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த சட்டத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இருப்போம். இந்த சட்டத்துக்கு ஒத்த சட்டம் இருக்குமானால் we are ready to obey. இப்ப யூதர்கள் எந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறான் தெரியுமா? ராஜா சொல்ற சட்டத்துக்கு அவன் கீழ்ப்படியாம இல்ல. ராஜா சொல்ற சட்டம் எது பைபிளுக்கு அகைன்ஸ்டா இருக்கோ அதுக்கு அவன் கீழ்ப்படியறது இல்ல. ஆமான்னு சொல்றான். இவர்கள் எல்லாம் யாருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறார்கள்? ராஜாவுக்கு அகைன்ஸ்ட். பாருங்க ராஜா உங்களுக்கு எதிராக, இது நாங்க எதிராகவே பேசலப்பா, ட்விஸ்ட் பண்ணி விடுறது, எதிராக பேசல. இதான் ஃபேக்ட். தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக யார் எது சொன்னாலும் கீழ்ப்படிய முடியாது. வசனத்துக்கு உட்பட்டு எதை சொன்னாலும் கீழ்ப்படிவதற்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? தயாராக இருக்கிறோம். அவ்வளவுதான். இந்த இடத்துல சொல்லப்படுகிற அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறது இல்லை அப்படிங்கிறது எதுனா அகைன்ஸ்ட் பைபிள். எது பைபிளுக்கு இப்போ தானியேல் சொல்றாரு, திடீர்னு நான் ராஜாவுடைய சாப்பாட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. இது சட்டத்துக்கு கீழ்ப்படியாம போறதா? அது அல்ல, என் சட்டத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது. அதுவும் தானியேல் பணிவாக தான் சொல்றாரு, இல்லைங்க எனக்கு இது வேணாம், சிலையை வணங்கணும் முடியாது, ராஜாவை பார்த்து தான் விண்ணப்பம் பண்ணணும் முடியாது, நீங்கள் எதெல்லாம் பைபிளுக்கு அகைன்ஸ்டாக சொல்றீங்களோ அதை பற்றி எங்களால் செய்யவே, நம்மளை விட்டுருங்க. நாகமான்னு ஒருத்தர் இருக்கிறான், சிரியா தேசத்து படைத்தலைவன். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நாகமான் சொல்றான், பரலோகத்தின் தேவனை அல்லாமல் வேறு தேவன் இல்லைன்னு சொல்றான்.
சொல்லிட்டு அவன் சொல்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15 வாசி. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனை அல்ல என்று வேறே தேவன் இல்லை என்று அறிந்தேன். அடுத்து 16. அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். 18. ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக்கு கொடுத்து ரிமோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிமோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. அதுக்கு 17ஆம் வசனத்துல அதுக்கு என்ன சொல்றான் காரணம்னா, உமது அடியன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுது. ராகவன் யாரு? ஒரு புறஜாதியான். அவன் வாழ்றதெல்லாம் புறஜாதி தேசத்துல. அவன் ஒரு தீர்மானம் பண்றான், இஸ்ரவேலின் தேவனை அல்லாமல் வேற தேவன் இல்லை. ஆனா ஏன் நாட்டில் இருக்கிற எந்த சட்டத்துக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். அதாவது கர்த்தருக்கு அகைன்ஸ்டான எந்த சட்டத்துக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஒரே ஒரு சான்ஸுங்க, ஒன்னே ஒன்று என்னன்னா, ராஜாவுக்கு கைலாக்கு கொடுக்கும்போது நான் உள்ள குனிஞ்சு போய் கைலாக்கு கொடுக்கணும். அந்த ஒரு காரியத்தை மட்டும் வேற வழி இல்லை, நான் செஞ்சாகணும். மற்றபடி அங்க சொல்ற நியாய பிரமாணத்துக்கு எதிரான எந்த சட்டத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். அவனுக்கு இருக்கிற வைராக்கியம் பாருங்க. இப்ப இவன் சட்டத்தை மீறானா இல்லையா? இப்ப அவன் சட்டத்தை மீறானா இல்லையா? அவன் சட்டத்தை மீறவில்லை, அவன் வைராக்கியம் பாராட்டுகிறார். அந்த நாட்டுடைய சட்டத்தை அவன் மீறல. அவன் என்ன சொல்றான்? ஸ்பிரிச்சுவலி எனக்கு எது அகைன்ஸ்டா இருக்கோ அதை நான் செய்ய மாட்டேன். அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டி வரும். ராஜா போகும்போது அந்த கோயிலுக்குள்ள குனிஞ்சு உள்ள போனோம். அந்த ஒரு காரியத்தை மட்டும் கர்த்தர் எனக்கு மன்னிப்பாராக, வேற வழி இல்லை, அதை நான் செஞ்சாகணும். அதை தவிர்த்து வேற எதையும் நான் செய்வது இல்லை. அவன் என்ன சொல்றான்? எந்த இடத்துக்கு ராஜா கோயிலுக்கு போக சொன்னாலும் போக மாட்டேன், எந்த இடத்துக்கு வாய்ப்பு சொன்னாலும் போக மாட்டேன், எங்க போய் சர்வாங்க பலி சொன்னாலும் செலுத்த மாட்டேன். ஏன் செலுத்த மாட்டேன்? அதாவது நாட்டுடைய சட்டம் இல்லையா? அதெல்லாம் அந்த நாட்டுடைய சட்டம். நான் இனி இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டத்துக்கு தான் கீழ்ப்படிவேன். இதுதான் அவர்கள் சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லைன்னு சொல்ல வருது. எது பைபிளுக்கு அகைன்ஸ்டாய் சொல்லப்படுதோ அதை செய்யக்கூடாது. அப்படி செய்யாதபோது உங்களை உலகம் சொல்லும், நீங்கள் சட்டத்துக்கு. ஒரு கூட்டம் இருக்கு, நமக்குள்ளே ஒரு கூட்டம் இருக்கு. என்ன சொன்னாலும் போய் ஏசபேல் பந்தியில உட்காந்துக்கிற கூட்டம் இருக்குது. ஏசபேல் பந்தியில போய் உட்கார்றவனுக்கு எப்படி பரலோகத்தில் இடம் இருக்கும்? அவன் ராஜாவின் சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறவன், ராஜகுமாரின் சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறவன். ஏசபேலின் பந்தியில உட்கார மாட்டேன்னு சொல்ற எலியா சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவன். ஆனால் அவனுக்கு பரலோகத்தில் இடம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு எது முக்கியம் நம்ம தான் டிசைட் பண்ணணும். கடைசியாக அதே எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆமான் ஆகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. கடைசியில் இதான் நமக்கு நடக்கும். என்ன செய்வாங்க தெரியுமா? இவ்வளோ வைராக்கியமா சுவிசேஷன் சொல்லி விகற்பமான பழக்க வழக்கத்தோடு கூட நாம் தேவ சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாங்குற ஜனங்களாக இருந்தால் நம்மளை அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? விட்டு வைக்க மாட்டாங்க. கள்ளக்கணக்கு எழுதுறவனை விட்டுருவாங்க, ஏசபேல் பந்தியில் உட்காந்துருக்கிறவனை விட்டுருவாங்க, எல்லா தப்பு செய்கிறவனையும் விட்டுருவாங்க. இந்த வைராக்கியமாக வாழ்கிற எலியாவை மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாளைக்கு இந்நேரம் தலை வாங்கப்பட வேண்டும் என்று துரத்துவாங்க. இங்கேயும் அதான் நடக்குது. அவங்கள எல்லாம் கொலை செய்யணும்னு ஒரு தீர்மானம் போடப்படுது. இந்த மாதிரி வாழ்கிற ஜனங்களை என்ன செய்யணும்? இதே தான் உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தால், கர்த்தர் சொல்லுகிற சட்ட திட்டத்தின்படி இருந்தால், கர்த்தருக்கென்று சாட்சியாக நின்றால், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருந்தால், நிச்சயமாக உலகம் உங்களை பகைக்கும். நிச்சயமாக உங்களை வாழ அவர்கள் விட மாட்டார்கள். உங்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்கள். காசு கொடுத்தாவது உங்களை தீக்க பார்ப்பாங்க. இங்க வசனம் சொல்லுது பாருங்க. அவன் சொல்றான் 9வது வசனம் 3:9 வாசிங்க. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். சாகடிக்கிறதுக்கு காசு கொடுக்க ரெடியா இருக்கான் பாருங்க. ராஜா இவங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க. ஒழிச்சு கட்டுறது மட்டும் இல்ல, அதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன்? 10,000 வெள்ளி காசு கொடுக்குறேங்கிறான். யோசித்து பாருங்க. இதுதான் நமக்கு விரோதமாக செயல்படுறவங்களுடைய காரியம். செலவு பண்ணியாவது நம்மளை தூக்கணும்னு நினைப்பான், காசு கொடுத்தாவது நம்மளை கொலை பண்ணணும்னு நினைப்பான். நாம இருக்கிறதாப்ப அவனுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்குது பாருங்க. எப்படியாவது இவங்களை க்ளோஸ் பண்ணிடணும், இவங்களை இல்லாமல் போக பண்ணிடணும். ஏதாவது ஒன்று நமக்கு அகைன்ஸ்டாக நடக்கும். அப்படி நடக்குதுன்னா நீங்கள் இந்த ஜனம்னு அர்த்தம். நீங்கள் தேவனுடைய ஜனம், நீங்கள் கர்த்தர் சொல்கிறபடி வாழ்றீங்க, நீங்கள் விகற்பமான அதாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருக்கிறீங்க, நீங்கள் ராஜாவின் சட்டத்துக்கு அல்ல தேவன் சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறவங்கன்றது நிரூபணம் ஆயிடுச்சுன்னா உங்களை அவர்கள் வாழ விட மாட்டார்கள்.
இந்த அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறான்ல அவனை விட்டுருவாங்க. அவனை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏசபேல் பந்தியில் போய் உட்காந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் இவன் நம்மாலியா, இவன் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு தலையை கட்டுவார், அங்கே வாழை கட்டுவார், இங்கேயும் இருப்பார் அங்கேயும் இருப்பார். அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல மனுஷன். அவருக்கு பேர் என்னது, நல்ல மனுஷன். அவர் என்ன நல்ல மனுஷன், ஏசபேல் பந்தியிலையும் இருப்பார், எலியா கூடவும் இருப்பார். நான் யாருக்கும் கெட்டவன் கிடையாதுங்க. நான் என்ன உங்களை எதிர்க்கவா செய்கிறேன், ஏசபேல் கூடயும் உட்காந்துக்கிறேன், உங்கள் கூடயும் உட்காந்துக்கிறேன், உங்கள் கூட வராட்டி என்ன கேளுங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த எலியா இருக்கான்ல, அவனை கொல்றதுக்கு தான் பார்ப்பாங்க, எப்படியாவது கொல்லணும் தான் வகை தேடுவாங்க. நீங்கள் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாக இருந்தால் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இந்த யூதர்களை அப்படித்தான் தேடுகிறார்கள். அப்படித்தான் இன்னைக்கு நல்ல சபைகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நல்ல ஊழியக்காரனை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரன் சபை நடத்திட்டு இருந்தானா அந்த சபையை ஒழிச்சு கட்டணும்னு பிசாசுன்னு நினைக்கிறான். அதுக்கு காசு கொடுத்தாவது நடக்கும், யாருக்காவது லஞ்சம் கொடுத்தாவது உங்களை தூக்குவாங்க, இல்லை எங்க எதையாவது சொல்லி ரெக்கமெண்டேஷன்லையாவது உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். நீங்க இவ்வளோ தேவ பக்தி வைரத்தோட ஆபீஸ்ல இருந்து பாருங்க, ஆபீஸே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். நீங்க கரெக்டா கர்த்தருக்கு நல்ல பைபிள் வாசிச்சு உண்மையுடன் இருந்து பாருங்க, உங்க வீடு உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும், கன்ஃபார்மா இருக்கும். ஆனா நீங்க கர்த்தர் சொல்றபடி வாழ்ந்தா நாளைக்கு இந்நேரம் உங்க தலையை தூக்கணும்னு முடிவு பண்ணிடுவான். எது உங்களுக்கு தேவை? இப்ப தீர்மானம் உங்க கையில, முடிவு உங்க கையில. நிறைய கூட்டம் என்ன பண்ணிருச்சு தெரியுமா, எதுக்குங்க வம்பு, நம்ம ஏதோ ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யார் வம்பு தும்புக்கும் போகாம இப்படியே ஓடி முடிச்சிருவோமே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன பண்ணிருச்சு, ஒரு கூட்டம் இல்லை பெரும்பான்மையான கூட்டம் போய் ஏசபேல் பந்தியோட உட்காந்துருச்சு. அப்ப நமக்கு ஒரு எண்ணம் ஒன்று தோன்றும். என்ன தோணுது, இவ்வளவு கஷ்டத்தோட ஏன் நம்ம வாழணும், இப்போ நம்ம இப்படி பிரச்சனையோட தான் இருப்போம்னு தெரியுதே அப்படின்னா ஒரு வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24-25. எஸ்தர் 9. அம்மெதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் என்னப்பட்ட சீட்டை போடுவித்தான். ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ, யார் அவர்கள் உங்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ, உங்களை கொல்லுவதற்கு அவர்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் அவர்கள் தலையின் மேல் திரும்பும். இந்த உபத்திரவம் வந்தது உண்மை. ஆனால் உபத்திரவத்தில் நடுவிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பத்திரமாக பாதுகாத்தார். அந்த உபத்திரவம் ஒரு நாள் அவர்கள் தலையின் மேல் திரும்பும். யார் நமக்கு விரோதமாக எழும்புறாங்களோ, எந்த அரசாட்சியோ எந்த கவர்மெண்ட்டோ, நீங்கள் பாருங்க, கம்யூனிசமாக இருக்கட்டும், நாசிசமாக இருக்கட்டும், ஃபேசிசமாக இருக்கட்டும், ரோம சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், பைசாண்டியர்களாக இருக்கட்டும், அல்லது பாபிலோனியர்களாக இருக்கட்டும், கிரேக்கர்களாக இருக்கட்டும், யார் யாரெல்லாம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அந்த ராஜ்யங்கள் எல்லாம் கவிழ்ந்து போயிற்று, அவர்கள் எல்லாம் இல்லாமல் போயினார்கள். ஆனால் சபையும் தேவ ஜனங்களும் இன்னைய வரைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். அதுதான் நிஜம். இந்த உபத்திரவம் வருவது உண்மை. இந்த உபத்திரவத்தை சில நேரத்தில் கர்த்தர் அனுமதிக்கிறார் தெரியுமா? எத்தனை பேர் அந்த உபத்திரவத்தில் உண்மையாய் நிற்கிறோம்னு பார்க்கிறார். ஏன்னா நம்ம சொகுசா ஆசீர்வாதமா இருக்கும் போது உண்மையா நிற்கிற ஜனங்க சோதனை பண்ணுவோம். ஆனா உபத்திரம் வரும்போது நிற்போமா? இது அந்த சோதனையிலே இது நிற்குமான்னு கர்த்தர் பார்க்கிறார். இந்த துதிச்சு கொண்டிருந்த வாய் உபத்திரம் வரும்போது துதிக்குமா? அப்படி அந்த உபத்திரவத்திலும் நீங்கள் உண்மையாய் இருப்பீர்களானால், நீங்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், வசனம் அப்படிதான் சொல்லுது, கீழ்ப்படியாமல் உங்களுக்குரிய பழக்க வழக்கங்களோடு வாழ்ந்து நீங்கள் தேவன் சொன்ன சிதறி போகிற சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் இருப்பீர்களானால் ஒரு நாள் வரும், இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒன்று செய்வார். என்ன செய்வார் தெரியுமா? அழிக்க நினைத்த உங்களை பாதுகாப்பார். யார் அழிய வேண்டும் என நினைத்தார்களோ அவர்கள் தான் அழிக்கப்படுவார்கள். எலியாவை அழிக்கணும்னு ஏசபேல் நினைச்சா, ஏசபேல் தான் அழிஞ்சா. எலியா சாகவே இல்லை பாருங்க. தானியேலை சிங்கக்கவில தூக்கி போடணும் தான் நினைச்சாங்க. ஆனால் தானியேல் சாகல. எவன் தூக்கி போடணும்னு நினைச்சானோ அவன் அதில் தூக்கி போடப்பட்டான். அதுதான் உண்மை. இயேசுவை சிலுவையில் கொண்டு போய் அரைஞ்சு இவரை சாகடிக்கணும்னு நினைச்சு அவரை கொண்டு போய் கல்லறையில் வச்சாங்க. அவரோ உயிர்த்தெழுந்து இன்னைய வரைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவரை கல்லறையில் வைத்தவர்கள் எல்லாம் மரித்து போய்விட்டார்கள். அதுதான் உண்மை. சபையை ஒழிக்க நினைச்சவர்கள் எல்லாரும் ஒளிந்து போய்விட்டார்கள். சபை இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறது. அந்த தேவன் இன்னும் நமக்கு வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். உபத்திரவப்பட்டது உண்மை, உபத்திரவம் வந்தது உண்மை, உபத்திரவத்தின் பாதையில் நம்ம கடந்து போகும்போது சில பிரச்சனைகளை சந்தித்தது உண்மை, ஜீவனை உங்களை வாங்குவேன்னு சொன்னது உண்மை. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதெல்லாம் நடக்க வேண்டியதே. ஆனாலும் அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ஒருவர் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டு தான் நிற்கிறார், பார்த்துக்கிட்டு தான் நிற்கிறாரு. அந்த லாஸ்ட் மினிட்ல காப்பாற்றுறது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க போடுங்க,
எங்க வந்து நான் அவனை காப்பாத்துறேன்னு மட்டும் பாருங்க பாரு. அவங்க நினைச்சுப்பாங்க, அந்த தூக்கி போடுற வரைக்கும் நினைச்சுப்பாங்க இவங்க தேவன் இவங்களை என்ன பண்ணல, காப்பாத்தலன்னு. தூக்கி போட்ட பிறகுதான் தெரியும் நான் எப்படி காப்பாத்தினேன் பாருங்க. சிங்கக்கேபியில தூக்கி போடுற வரைக்கும் தெரியல, உள்ள போட்டாச்சு, அதான் தானியேல் கதை முடிஞ்சு. அவங்க தேவன் அவனை காப்பாத்தல, என்ன பெரிய வைராகியம் பாருங்க. சிங்கக்கேபியில போய் தூக்கி போட்டாச்சு, என்ன தானியேலோட வைராகியமா இருந்தா என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நாளைக்கு காலையில தெரியும் நாங்க யாருன்னு, நாளைக்கு காலையில தெரியும் எங்கள் தேவன் யாருன்னு. கொஞ்சம் பொறுத்திருந்து பார், எங்கள் தேவன் யார் என்பதை நிரூபிப்பார். அவர் கடைசி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பாரு. அந்த கொஞ்ச நேரத்துல இவங்க ஆடிடுவாங்க. உங்க தேவன் எங்க பண்ணிருக்கலாம்ல, கத்த நினைச்சா சாதிச்சிருக்கலாம்ல, செஞ்சிருக்கலாம்ல எல்லாம் சொல்லுவான். நாமளும் அப்படியே யோசிப்போம், நம்ம ஆண்டவர் எங்க, உன் தேவன் எங்கே அப்படின்லாம் கேட்பாங்க. நம்மளும் கொஞ்சம் யோசிப்போம், ஐயோ ஆண்டவரே நீங்க இருக்கிறீரா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இங்கே தான் இருக்கிறேன், எங்கேயும் போல, டோன்ட் வரி. நெருப்புல தூக்கி போட ஆண்டவரே போட போறாங்க, போடட்டும் இருறா. ஆண்டவரே கிட்ட வந்துட்டாங்க, இருப்பா போடட்டும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். தூக்கி போட்டாங்க, தான் வந்துட்டேன் அப்படிம்பார். ஏன் ஆண்டவரே கொஞ்சம் முன்னாடி வரக்கூடாதா? முன்னாடி வந்தா சாதாரணம், பின்னாடி வந்தா தான் அற்புதம். அல்லேலூயா. முன்னாடி காப்பாத்துறது எந்த தேவன் வேணா காப்பாற்ற முடியும், ஆனா நெருப்புக்குள்ள காப்பாத்துற தேவன் நம்முடைய தேவன் ஒருத்தர் மாத்திரம் தான். கடற்கரை வாசல் வரைக்கும் எந்த தேவனும் காப்பாத்தும், ஆனா கடலுக்கு நடுவுல காப்பாத்துற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் ஒருத்தர் தான். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை சிங்கக்கேபியில போட்டாலும் சரி, நெருப்புல போட்டாலும் சரி, கடலை தூக்கி போட்டாலும் சரி, போட்டவன் சாவான், நீங்களும் நானும் சாகவே மாட்டோம். தண்ணியில போட்டாலும் வெளியே வந்துரும், நெருப்புல போட்டாலும் வெளியே வந்துரும், புகையில போட்டாலும் வெளியே வந்துருவோம். நம்மளை பார்க்கும்போது யோசிப்பான், இவன் என்னடா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல இப்படி இருக்கிறானே, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன்லாம் சூசைட் பண்ணி செத்துட்டான், இந்த பையன் இன்னும் இப்படி நிக்கிறானே. நாங்க நிக்கல, எங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் நிக்கிறார். அவர் எங்களை முன்னாடி போக விட்டு பின்னாடி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அவர் எங்களுக்கு முன்பாகவும் கடந்து போகிறார், எங்களுக்கு பின்பாகவும் இருந்து பாதுகாக்கிறார். நாங்களோ அதற்கு நடுவில் தைரியமாய் போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு என்னங்க ஒரே ஒரு வேலை தான், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் தெரியுமா? நம்மளை வச்சா இந்த பூமியில சாட்சியா நிற்போம். இல்ல இவனுக்கு இருக்கவே கூட கொண்டுட்டான், ரொம்ப சந்தோஷம், பரலோகத்துக்கு போயிடுவோம். வச்சினா சந்தோஷமா இருப்போம், தூக்கிட்டினா பரம சந்தோஷத்துக்கு போயிடுவோம். ஆக மொத்தத்துல நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். அவ்வளவுதான், இதான் கர்த்தர் எங்களுக்கு வச்சது. அதனாலதான் நம்மளை பார்த்து டென்ஷன் ஆகுறானுங்க. எல்லாம் வச்சிருக்கிறவனுக்கு நிம்மதி இல்லையாமா, ஒண்ணும் இல்ல, நம்ம ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கோம். நம்மளை பார்த்தாலே பொறாமப்படுறான், அவன் நாங்க பைக்ல பாட்டு பாடிக்கிட்டே போறான், பாட்டு பாடிக்கிட்டே வரா, உனக்கு ஏண்டே பொறாம? எங்க தேவன் கூட இருக்கிறாரு, அதனால எங்களுக்கு. உனக்கு கவலையே இல்லையான்னு ஒருத்தர் கேட்பான். ஒருத்தர் கேட்டாரு என்ன பார்த்து, உனக்கு கவலையே இல்லையா? எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிரச்சனை யாருக்கு இல்ல, பிரச்சனை யாருக்கு இல்ல, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா தேவன் இல்ல அவங்களுக்கு, எங்களுக்கு தேவன் இருக்கிறார். அவைகளுக்கு நடுவில் பாதுகாக்கிற ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர்களை விட பிரச்சனை நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த பிரச்சனை எங்களை கொள்ளாது, பிரச்சனையை மேற்கொள்ளுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை காசு கொடுத்து கொள்ள பார்ப்பான், ஃபினிஷ் பண்ண பார்ப்பான். அவன் ஃபினிஷ் பண்ண நினைக்கிறவன் ஃபினிஷ் ஆயிடுவான். கர்த்தரோ வென்றால் நம்மை பத்திரமாய் பாதுகாப்பார். கடைசியில் பார்த்தா மொர்தெக்காய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு போயிட்டான். அந்த ஆமானுடைய வீடு யாருக்கு வந்துருச்சு தெரியுமா? எஸ்தருக்கு வந்துருச்சு. நம்மளை ஏமாத்தி வீடு வாங்கலான்னு பார்த்தா அவன் வீடு நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அவன் நினைச்சா இவங்க அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிடலான்னு. கடைசி அவன் வீடு யாருக்கு போயிருச்சு? யூதங்கையில் போயிருச்சு. நம்முடைய தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம மட்டும் அந்த கூட்டமாகவே இருக்கணும். அந்த சிதறி போகிற கூட்டமாகவும் சுவிசேஷம் அறிவிக்கிற கூட்டமாகவும் வித்தியாசமான யாருக்கும் உடன்படாத பழக்க வழக்கம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. மூணாவது, ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாவதுனா என்ன அர்த்தம்? பைபிளுக்கு விரோதமான சட்டங்களுக்கு கீழ்ப்படியாத கூட்டமாயும், கடைசியாக நம்ம என்ன செய்வாங்க? இவர்கள் இருப்பது நல்லதல்ல. அவன் என்ன சொல்றாத வார்த்தை? இவர்கள் இப்படியே விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு கடைசியா தூக்கணும்னு முடிவு பண்ணுவான். அதுக்கு நடுவில் கூட மறுதளிக்காமல் முடிவு வரை கர்த்தருக்கு என்று வைராகியமாய் இருக்கிற ஒரு கூட்டம். ஒரு நாள் கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.